வணக்கம் ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு Xylem. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டீங்கன்னா இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பேரலா நீங்க போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஐ நோ தட் இட்ஸ் மோர் டிஃபிகல்ட். நீங்க போர்டு எக்ஸாமுக்கு ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, பேரலா உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி நீங்க பேரலா உங்களுடைய ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யூ கேன் ஃபீல் சம்திங். ஏன்னா உங்களுடைய ப்ராக்ரஸ் ப்ராப்பரா இருக்கா, இல்ல ஃபிளாட் ஆயிடுச்சா? ஓகே, உங்களுடைய ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே இந்த ப்ராக்ரஸ் கர்வ்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா படிக்கிறாங்கன்னா அவங்க இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்னு அர்த்தம். பட் ஸ்டில் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, பட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்களான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி. ஐம் ரைட்? எஸ், இட்ஸ் மோர் டிஃபிகல்ட். அஃப்கோர்ஸ் நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஒரு ஷார்ட்டான சில பாயிண்ட்ஸ், ஓகே, உங்களுடைய ரேங்க் எப்படி இருக்கு, உண்மையாவே இன்க்ரீஸ் ஆகுதா, அப்படி இல்லை கம்மியாச்சு, ரொம்ப ஸ்டாப் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது, பாஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது, இப்படி யாராச்சும் திங்க் பண்றீங்கன்னா கீப் இட் இன் யுவர் மைண்ட். இன்னைக்கு இந்த செஷன்ல அது எதனால நடக்குது அண்ட் அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஃபைன். ஃபர்ஸ்ட் திங், எஸ், ஸோ எவ்ரி நீட் ஆஸ்பிரண்ட் ஹேஸ் அ ரேங்க் கர்வ். எஸ், இப்போ நீங்க பாத்துருக்கீங்க, நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா படிக்கிறீங்க. இப்போ படிக்கும்போது என்ன ஆகும், டே பை டே யூ ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் ஒன்றுனா வர வர என்ன ஆகும், உங்களுடைய லெவல் ஆஃப் நாலேஜ் அண்ட் உங்களோட ரேங்க், உங்களுடைய ஃபியூச்சர்ல உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேங்க் எப்படி இருக்கும், அந்த ரேங்க்குமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ரேங்காகவும் இம்ப்ரூவ் ஆகும். பட் அதான் இங்க கொடுத்துருக்காங்க, யூ ஆர் இம்ப்ரூவிங் ஆர் ஸ்டக். ஒருவேளை நீங்க ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல, இல்ல ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண, ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்றது ஓகே, ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணல, தட் மீன்ஸ் நீங்க பண்றீங்க பட் எப்படி பண்ணணும்னு தெரியாம ப்ராப்பர் இல்லாம இருக்கு. ஓகே, ரேண்டமா படிக்கிறீங்க பட் யூ ஆர் ப்ரிப்பேரிங் பட் நாட் ப்ராப்பர் மேனர். ஸோ இங்க ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒன்னு இம்ப்ரூவ் ஆவீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க நிக்கிற இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய கர்வ், ஓகே, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் கர்வ் வந்து ஃபிளாட் ஆகுது. அதுக்கான மெயின் ரீசன் என்னவா இருக்கும் பார்த்துலாமா? ஸோ லாங் டைம் நீங்க படிப்பீங்க, அஃப்கோர்ஸ் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க, பட் மார்க் மட்டும் ஜம்ப் ஆகாது. இதுதான் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஃபிளாட்டிங். ஓகே, ஃபிளாட் ஆகிறதுக்கான முதல் சைன் என்னன்னா உங்களுடைய ரேங்க், ஓகே, ரேங்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகல. ஓகே, மார்க்ஸுமே அப்படியே தான் இருக்கு, ஃபிக்ஸ்டா தான் இருக்கு. இதை நீங்க போர்டு எக்ஸாம் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க போர்டு எக்ஸாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய டியூஷன்ஸ்க்கெல்லாம் போவீங்க, செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பட் எக்ஸாம்ஸ், சைக்கிள் டெஸ்ட்லாம் நடத்துவாங்க. அந்த சைக்கிள் டெஸ்ட்ல எல்லாமே எழுதுறீங்க, பட் மார்க் இம்ப்ரூவ் ஆகுதான்னு கேட்டா இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, மெயின் ரீசன், நீங்க படிக்கிறீங்க பட் ப்ராப்பரா படிக்கலாம். சரியா? ஸோ நோ ஸ்கோர் ஜம்ப், நோ ரேங்க் மூமெண்ட். ஓகே, ஸோ யார் உங்களுடைய டைமை நீங்க ப்ராப்பரா தான் யூஸ் பண்றீங்க, பட் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன சார் பண்ணணும்? இப்போ நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார், இங்க நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருப்பீங்க, நீட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நிறைய ஃப்ரெஷர்ஸ் இங்க பார்த்துட்டு இருப்பீங்க. யூ ஹேவ் டு நோ சம்திங், வை கர்வ் ஸ்டே ஃபிளாட். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமா நீங்க படிப்பீங்க. யூ டோன்ட் ஹேவ் ஐ ப்ராப்பர் ஷெட்யூல் ஆர் ப்ராப்பர் வே ஆஃப் அப்ரோச். ரேண்டமா இங்க ஒரு டாபிக், அடுத்து அங்க ஒரு டாபிக், அப்படி ரேண்டமா இருக்கிறனால நீங்க படிச்சது மாதிரி தான் நீங்க படிக்கிறீங்க, பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ப்ராப்பர். ரேண்டமா படிக்கிறீங்க. ஸோ அகைன் இந்த மாதிரி ரேண்டமா படிக்கிறனால வரக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, நீங்க சேம் மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நிறைய பேர் ட்ராக் பண்ணாம இருப்பீங்க. நான் ஃபியூ கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணிட்டேன், ஜேஇ, நீட், இந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ்ல ஃபியூ கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணதும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ஓகே ஐ கேன் டூ எனி திங். பட் இட்ஸ் நாட் ட்ரூத். யூ ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் ஒர்க். இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ நிறைய பர்சன் பண்ணக்கூடிய விஷயமே தான். சரியா? ஓகே, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் நீங்க பண்ண, செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கான ஒரு டீம், ஒரு எக்ஸ்பர்ட், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சரா இருக்கலாம், மென்டரா இருக்கலாம், அவங்க கிட்ட, ஈவன் உங்க பேரண்ட்ஸ் கூட ஓகே தான், அவங்க கிட்ட நீங்க என்ன கேட்கலாம், கைடன்ஸ் கேட்கலாம். ஸோ இப்படி நான் எழுதி இருக்கிறேன், இன்னும் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், இஸ் தேர் இஸ் எனி வழி, ஓகே, இஸ் தேர் இஸ் எனி வே. யா, நிறைய பேருக்கு இதான் ஒரு கூச்சமா இருக்கும், சார் எப்படி சார் கேட்கறது, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். இதுல எல்லாம் கூச்சப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது தம்பி. சரியா? நீ எஃபோர்ட் போடுறீங்க, பட் ரிசல்ட் வரலன்னா நீங்க தயவு செஞ்சு கேளுங்க, உங்க கூட இருக்கிறவங்க மென்டார்ஸ்ட கேட்கலாம், டீச்சர்ஸ் கேட்கலாம், இல்லை பேரண்ட்ஸ் கூட கேட்டு பார்க்கலாம். ஏன்னா அவங்க உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியாம உங்க பேரண்ட்ஸ் உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தே நோ வாட் யூ ஆர் லேக்கிங். சரியா? சரியா? ஸோ ஓவரால் பார்த்துட்டீங்கன்னா, நீங்க எஃபோர்ட் போடுறீங்க, பட் ப்ராப்பரான டைரக்ஷன்ல நீங்க போடலாம். அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கர்வ் வந்து இன்னும் ஃபிளாட்டா இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். ஸோ இந்த ஃபிளாட்டா இருக்கக்கூடிய கர்வை மறுபடியும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரைசிங் ரேங்க் கர்வ் பில்ட் வித்
கிளியரான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் எடுத்து நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, அந்த டாபிக்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க, நீங்க போர்டு எக்ஸாமுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஸ்மார்ட்டான ப்ராக்டிஸ். ஓகே, ஸ்மார்ட் ப்ராக்டிஸ். ஸ்மார்ட் ப்ராக்டிஸ்னா என்ன? தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் படிக்கிறதா? இல்ல புக் பேக் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இதை மட்டும் டீட்டெயிலா படிக்கிறதா ஸ்மார்ட்டான ஒரு ப்ராக்டிஸ் தான். சரியா? தென் கண்டினியூஸ் அனாலிசிஸ். உங்களை நீங்களே நீங்க எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? தென் டார்கெட்டட் இம்ப்ரூவ். உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ இந்த மந்த்துக்குள்ள நான் இவ்வளோ கம்போஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுவேன், இவ்வளோ டாபிக்ஸை நான் ஃபினிஷ் பண்ணுவேன், இவ்வளோ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற டாஸ்க்கை நீங்க உங்களுக்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ எவ்ரி டெஸ்ட் புஷஸ் யூ ஃபார்வர்ட். ஸோ நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் உங்களை என்ன பண்ணுது? கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகத்தான் செய்யுது. அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ யூ ஹேவ் டு ரைட் லாட் ஆஃப் எக்ஸாம். நவ் சார், அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான். ஆனால் படிக்கிறேன் சார், பட் இருந்தாலும் எனக்கு ப்ராப்பராக படிக்க முடியல, பட் ஐ நீட் என்வரான்மெண்ட் தட் இஸ் புஷிங் மீ பிஹைண்ட். ஸோ என்ன புஷ் பண்ற மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜைலம் உங்களுக்காக ஜைலம் பிரீமியர் லீக் அப்படிங்கிற கிராஷ் கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எஸ்பெஷலி ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஸோ நீங்க நீட் பண்ற 12th நிறைய ஸ்டூடெண்ட் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, ஐ நோ தட். ஸோ 12th படிச்சுக்கிட்டு நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் தான் இந்த கிராஷ் கோர்ஸ். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு ப்ராப்பரான மெத்தடாலஜியா கண்டென்ட் போயிட்டு இருக்கும். கண்டென்ட் ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். தென் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியும் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். தென் இந்த கிராஷ் கோர்ஸோட அல்டிமேட் கோலே உங்களுக்கு எது வீக்கா நீங்க இருக்கிறீங்களோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலையை தான் இங்க டீச்சர்ஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கும் போது நீங்க டீச்சர்ஸ் உங்களை எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட் அண்ட் கிளாஸ் ரூம்ல உங்களோட அட்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதுல அடுத்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம டீச்சர்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் இது ஆஃப்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன்ல இருக்கு. இல்லை சார், என்னால் ஆஃப்லைன் சென்டர்ல வந்து படிக்க முடியாது, நம்ம சைலத்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த சென்டர்ஸ்ல போய் படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தா கூட யூ ஹேவ் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், ஆன்லைன் பேட்ச் கோர்சஸ் இருக்கு. இதை பத்தின டீடைல்ஸ் தான் கீழே ஸ்க்ரோல் போய்கிட்டு இருக்குல்ல, அந்த ஸ்க்ரோல்ல இருக்கு. சரிதானே? ஸோ யுவர் ப்ரிப்பரேஷன் பிகம் ப்ரிடிக்டபிள். ஸோ ஈஸியா உங்களுக்கே தெரியும், ஓகே நான் ப்ராப்பரா தான் போய்கிட்டு இருக்கேங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்லேயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஓ மை காட், இவ்வளவு நாள் நான் இதை தப்பு பண்ணிட்டேன், பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தாட் ஃபியூ வீக்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன், ஸோ இந்த ரெண்டுக்குமே நம்ம கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளானோட, இந்த கோர்சஸோட பெஸ்ட் ஓகே பிளான்ஸ், ஸ்டடி பிளான் தான் இங்க இருக்கு. டெய்லியுமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும், டவுட் சால்விங் செஷன் கண்டிப்பா இருக்கும். தென் வீக்லி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். தென் ஜிஏபி எக்ஸாமுக்கு ஆக்சஸ் இருக்கும், ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ்க்கான ஆக்சஸ் கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 4,275 rupees உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ பாருங்க, இது எல்லாமே ஃபீச்சர்ஸ். இது கூடவே இந்த கோர்ஸ் கூடவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்லைன் கோர்ஸ்ல இந்த ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகும். +2 ரிவிஷன் எண்ட் கேம் சீரிஸ், ஜைலம் டெஸ்ட் சீரிஸ், தென் எண்ட் கேம் பேட்ச், தென் ஃபுல் டாபிக் ப்ரீ மார்க் எக்ஸாம், இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் இல்ல நீங்க திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த சென்டர் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா டேரக்டா நீங்க ஆஃப்லைன் சென்டர்லயே வந்து நீங்க படிக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கான ஃபீஸும் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான், 10,000 rupees. கரெக்ட்? ஸோ இது March 27th இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரியல் ப்ராக்ரஸ், ரியல் கான்ஃபிடென்ஸ். நீங்க ஜைலம்ல படிக்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும், ஓகே நீங்க ப்ராப்பரா தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பாட்டு வேற எதை பத்தி திங்க் பண்ண வேண்டாம். யூ வில் கெட் அ குட் கான்ஃபிடென்ஸ். ஓகே, உங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும், ஐயோ ப்ராப்பரா போகுதா, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், நிறைய விஷயத்துல உங்க மைண்ட் டிவியேட் ஆகாம இதை கொடுத்துருக்காங்க, அப்போ இதை நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும், அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். எது டாஸ்க் டீச்சர்ஸ் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நீங்க படிங்க, சால்வ் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுக்கே ஃபீல் பண்ண முடியும். இது வரைக்கும் ஃபிளாட்டா இருக்கக்கூடிய உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் கர்வ் வந்து டக்குன்னு எக்ஸ்போனன்ஷியலான ஒரு growth அச்சீவ் பண்ணும் டியூ டு த ரிசல்ட் ஆஃப் அவர் கிராஷ் கோர்ஸ். சரியா? ஸோ ப்ராப்பரான பிளான்டான ஸ்ட்ரக்சரான ஆர்கனைஸ்டான ஒரு ஸ்டடி ரொட்டீனை தான் நம்ம ஜைலம் பிரீமியர் லீக் உங்களுக்காக அஃபோர்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஜைலத்துல படிச்சு இப்போ டாக்டரா ஓகே எம்பிபிஎஸ் காலேஜஸ், ஓகே எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. லாஸ்ட் இயர் படிச்ச பசங்க மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல நம்ம ஜைலம் தமிழ்நாட்டில இருந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கீப் இட் இன் யோர் மைண்ட். இந்த ஆஃப்லைன் பேட்சஸ் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு இருக்கிறது 3 சென்டர், அந்த 3 சென்டர்லையும் லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. அஸ் சூன் அஸ் பாசிபிள் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ லேட் ஆயிடுச்சுன்னா சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி மிஸ் ஆயிடும். ஸோ மேக் இட் ஷுர். இப்போ இருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 60% கிட்ட அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. மேலே தான். ஓகே, ஸோ
மேல எக்ஸாம் இருக்கு. மார்ச்ல நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்ச்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கிளாஸஸுக்கு இப்போவே அட்மிஷன்ஸ் போயாச்சு. ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிற கண்டிஷன் தான் இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபாஸ்ட். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் உங்களுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கர்வ் இருக்குல்ல, ஸோ அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. சரிதானே? இன் ப்ராப்பர் வே, ப்ராப்பர் அண்ட் பர்ஃபெக்டான வேல வித் ஹெல்ப் ஆஃப் அவர் Xylem Premier League யூ கேன் ரீஸ்டார்ட் ஆர் ரீபூட் இட். சரிதானே? ஸோ மறக்காம நம்ம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் அவர் பேட்ச். ஸோ ஒன்லி லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ், செக்யூர் யுவர் சீட்ஸ். சரிதானே? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. டேக் கேர் யுவர் செல்ஃப். See you next class. Bye.